ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நான் என்னோடய 34th வீக் அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஐ தாட் ஓகே, இங்கே வந்து எப்படி இந்த அப்பாயின்மெண்ட்லாம் இருக்குதுன்னு காட்டலான்னு நினச்சேன். ஸோ டாக்டர் அப்பாயின்மெண்ட் முடிச்சதுங்க. இங்கே எப்படி பார்த்திங்கன்னா வந்து நம்ம போனோடனே வந்து நம்ம ப்ளட் ப்ரெஷரும் வெயிட்டும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து ஒரு விசிட்டிங் ரூமில் உட்கார வைப்பாங்க. நான் அந்த கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே போனோடனே டாக்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க. வந்துட்டு மெயினாக வந்து இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் 36th வீக் பிஃபோர் இருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் தான் 10 minutes லாங்காக தான் இருக்கும். அவங்க மேஜராக செக் பண்ணுறது ஹார்ட் பீட்டு, அதுக்கப்புறம் வந்து பெல்லியோட மெஷர்மெண்ட், அதாவது பேபி க்ரோத் நீங்கள் சொல்கிறாங்க. அது ரெண்டும் வந்து ஃபைனாக இருந்தால் வந்து அவங்க இப்போ டாக்டர் பார்ட்லேருந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜென்ரலாக அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்கேன் இருந்தால் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து 30th வீக்கில் ஒரு ஸ்கேன் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 அப்பாயின்மெண்ட் முடிஞ்சுது. ஆனால் அதை பற்றி திருப்பி ரீவிசிட் பண்ணி ஏதாவது நமக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சைட்லேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அதுவும் சொல்லுவாங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எபிடியூரல் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அது எப்போ எடுத்துக்கணும், அதனால இருக்க சைடு எஃபெக்ட்ஸு, பேசிக்காக எல்லா அவேர்னஸும் கொடுப்பாங்க. அதை பற்றி எங்கள்கிட்ட இருக்கிற கொஸ்டின்ஸும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கேட்டாங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து என்னோடய வெயிட் கெயின் நார்மலாக இருக்கா, அப்புறம் வந்து ஃபீட்டல் மானிட்டரிங்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னே வந்து அடுத்த அப்பாயின்மெண்ட், ஃபாலோ அப் அப்பாயின்மெண்ட்டும் வந்து இப்போவே புக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதையும் முடிச்சுட்டு இந்த மெடிக்கல் செக்கப் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு 2 weeks 36th வீக்கில் நான் திருப்பி வர மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.